வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இட்ஸ் ஆல் அபவுட் ரிஷப் பண்ட் மக்களே. அந்த மனுஷனுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை போடுவோம். சச் a great fighter. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ஃபுட் இன்ஜுரியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த சீரிஸ்ல அவர் கண்டினியூ பண்ண முடியாதுன்ற மாதிரி தானே தோணுச்சு. பிளஸ் பிசிசிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அதாவது டியூ டு ஃபிராக்சர் இஸ் அவுட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இங்கிலாந்து சீரிஸ் சொன்னாங்க. அதே மாதிரி 6 வீக்ஸ்க்கு அவர் கிரிக்கெட்டே விளையாட முடியாதுன்னு. ஸோ டே 2 ஸ்டார்டிங்ல ஜடேஜா அவுட் ஆனதுக்கு அப்புறம் சடனா பார்த்தா ரிஷப் பண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இந்தியன் ஜெர்சி போட்டு நின்றுட்டு இருக்காரு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சுங்க. அவரோட கமிட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ், அதுல டவுட்டே கிடையாது. அதாவது அவரோட பேட்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து ப்ரொவைட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்து ப்ரொவைடும் பண்ணாரு. ஓகே, he added crucial 17-18 runs, 54 runs அடிச்சாரு. அது கொஞ்சம் மேஜர் ரீசன் இந்தியா 358 அச்சீவ் பண்ண. சோ சில டைம்ஸ் நம்ம சில பிளேஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், தே ப்ரிஃபர் ஐபிஎல் ஓவர் கண்ட்ரின்னு. ஆனா ரிஷப் பண்ட் சீரியஸா இந்தியாவுக்கு பயங்கரமான கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் மோர் ரன்ஸ் இன் a series in England. அலெக்ஸ் ஸ்டுவர்ட் தான் இதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தாரு. 460 ஒரு 475 கிட்டத்தட்ட அடிச்சிருக்காரு. இது 141 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரெக்கார்ட் கிரியேட் ஆயிருக்குங்க. சீனா கண்ட்ரீஸ்ல ரிஷப் பண்ட் இஸ் a பாக்ஸ் ஆஃபீஸ்.